இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் என் மூச்சுக்காற்றில் கலந்து வள்ளுவரின் வாசகமாக இரண்டடியில் என் நெஞ்சில் நுழைந்து என்னாலும் எனையாலும் என் தமிழ் அன்னையே செந்தேனாய் இணைக்கும் செங்காதல் மலராய் மணக்கும் என் செந்தமிழே இந்நாளும் எந்நாளும் உன்னையே நான் சொல்வேன் உனக்கு என் முதற்கண் வணக்கங்கள். நான் இங்கே பேச கொண்டிருக்கும் தலைப்பு வாசிப்பின் மேன்மை. வாசிப்பு ஒருவரின் அறிவை விரிவுபடுத்துகிறது. வாசிப்பு ஒருவரின் தன் நம்பிக்கையை அதிகரிக்கிறது. வாசிப்பு ஒருவரின் சிந்தனை திறனை தூண்டுகிறது. தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தற்கு கட்டணைத்து ஊறும் அறிவி என்கிறது குறள். அதாவது நாம் மணற்கேணியில் தோண்ட தோண்ட ஊற்று நீர் பெருகுவது போல் நாம் நூல்களை கற்க கற்க நம் அறிவு பெருகு கொண்டே இருக்கும் என்பதுதான். வாசிப்பவர்கள் ஒருபோதும் தனதை வாசிப்பதை நிறுத்துவதில்லை. நான் படிக்காத ஒரு நல்ல புத்தகத்தை வாங்கி என்னை சந்திக்க வருபவனே எனது தலை சிறந்த நண்பன் என்றார் ஆபிரகாம் லிங்கன். 1000 புத்தகங்கள் படிப்பவன் ஒருவன் இருந்தால் எனக்கு காட்டுங்கள், அவனே எனது வழிகாட்டி என்கிறார் ஜூலியம் சீசர். உலக வரைபடத்தில் உள்ள மூலை முடுக்குகள் எல்லாம் செல்ல ஆசைப்படுகிறாயா? ஒரு நூலகத்தில் செல் என்கிறார் டெஸ்கார்டஸ். நச்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க கவிதைகளை படித்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தார் சாக்ரடிஸ். தூக்கு கயிறு முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தார் உமர் முத்தன். தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தார் பகத்சிங். படிக்கக்கூடிய இடம் கூட படிப்பதற்கு அருகாமையில் கேட்டார் அண்ணல் அம்பேத்கர். பயணங்கள் போதெல்லாம் படிப்பதை மட்டுமே தனது வழக்கமாக கொண்டிருந்தார் இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு. படிக்கக்கூடிய புத்தகத்தை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக தனது தூக்கத்தையே மறந்தார் முன்னாள் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன். படிக்கக்கூடிய புத்தகத்தை முடித்து விடாமல் தனது அறிவை சிகிச்சையை தான் அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னார் பேரறிஞர் அண்ணா. 35 ஆண்டுகள் நூலகத்திலேயே மூழ்கி மூலதனம் என்னும் வேளாங்கத்தை கண்டுபிடித்தார் கார்ல் மார்க்ஸ். இன்று வரை கம்யூனிஸ்டுகளின் பைபிளாக போற்றப்படுகிறது. காரணம் படிப்பு. படிப்பு ஒரு மனிதனை எந்த அளவிற்கு உயர்த்தும் என்பதனை ஆசிரியர்கள் உணர வேண்டும். பீத்தோனின் இசையை விட, பிகாசோவின் ஓவியத்தை விட, கம்பனின் ஒரு செய்யுள், பாரதியின் ஒரு பாட்டு, கண்ணதாசனின் ஒரு வரி நம் வாழ்க்கையை புரட்டிப்படுகிறது. அதற்காக படிக்க வேண்டும். இரவு முழுவதும் தொழுகையில் ஈடுபடுவதை விட 1 மணி நேரம் கற்பித்தல் மேலானது என்கிறார் நபின நாயக்கர்.